ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் பார் ரைசர் பண்ண போகிறேன். அதை ஆல்ரெடி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து இப்போ இந்த வண்டியில் உங்களுக்கு நான் ஃபிட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த ஹேண்டில் பார் ரைசர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிடைக்குது. ஆனால் டிரான்ஸ்போர்ட்டிங் அமௌண்ட்லாம் பயங்கர ஹெவியாகுது. ஏன்னா அது வந்து இந்தியாவில் இல்லை, அது வெளியே இருந்து தான் வருது. அமேசானில் வாங்கினாலும் சரி, யூபையில் வாங்கினாலும் சரி, வெளியே இருந்து தான் வருது. ஸோ அவன் 8,000 சம்திங் அப்படி ரேட் போட்டிருக்கான். அது போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டிங் சொல்லிட்டு கஸ்டம்ஸ் சார்ஜ் அது இதுன்னு போட்டு அவன் எப்படியும் ஒரு 14 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்துடுவான். ஸோ அதனால் வந்து இதை நானே வந்து மார்க் எடுத்து டிசைன் பண்ணி இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதை வந்து இப்போ நான் ஃபிட் பண்ணி கட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு உட்கார பொசிஷன் நான் காட்டுறேன். இப்போ இதுதான் வந்து ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணாமல் இருக்கிற பொசிஷன், அதாவது ஒரிஜினல் பொசிஷன் வண்டியோடைய ஒரிஜினல் பொசிஷன் இதுதான். இப்போ வந்து நம்ம வந்து இதை கழட்டிட்டு இது உள்ள வந்து ஹேண்டில் பார் ரைசரை போட போகிறோம். ரைசர் போட்டதுக்கப்புறம் இதோட பொசிஷன் என்னன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க. இந்த ஹேண்டில் பாரோட சைஸை வந்து டெம்ப்ளேட் எடுத்தாச்சு. டெம்ப்ளேட் எடுத்து அளவு எடுத்து லேத்தில் கொடுத்து அவர் பார்த்திங்கன்னா பக்காவாக அதை கம்ப்யூட்டரில் அப்படியே டிசைன் ஏற்றினார். கம்ப்யூட்டரில் டிசைன் ஏற்றி 3Dயில் போட்டு காட்டி அதை வந்து அப்படியே வந்து சிஎன்சியில் கட் பண்ணி எடுத்தோம். கட் பண்ணி எடுத்த பீஸை வந்து ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தாச்சு. பக்காவாக செட் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது செட் பண்ணாத பாகம் அந்த பக்கம் செட் பண்ணது. ஸோ 1 இன்ச்சு ரைஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து அலுமினியத்தை வந்து இதை செஞ்சுட்டு லேத்தில் கொடுத்து செஞ்சு அனோடைஸ் பண்ணி வாங்கினது. பிளாக் கலர் அனோடைஸ் இது பண்ணி வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து சப்போர்ட்டுக்காக இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எஸ்எஸ் புஷ்ஷு வாங்கியிருக்கு. இது வந்து இது உள்ள சப்போர்ட்டுக்காக போடுறதுக்காக வாங்கியிருக்கு. ஏன்னா இது போட்டால் தான் அந்த மேலே ஃபிட் பண்ணுற ஹேண்டில் பாரோட சப்போர்ட் கிடைக்கும். பட் ஆன்லைனில் வாங்குறது பார்த்திங்கன்னா வெறும் இது மட்டும்தான் இருக்கும். இது வந்து சேஃப்டி கிடையாது. ஏன்னா இது வெறும் 2 போல்ட்டில் மட்டும் தான் நிற்குமே தவிர ஹேண்டில் பார் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்த புஷ்ஷை வந்து நம்ம உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் மேலே வைக்கிற ஹேண்டில் பார் நவுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஹேண்டில் பாரில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் வந்து இந்த புஷ் வந்து உள்ளே இன்சர்ட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்து போட்டுக்குவோம். ஏன்னா டேங்க்கில் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு கிளாத் போட்டுக்குவோம். இது வந்து ஹேலன் கீயை போட்டு தான் இதை கழட்ட போகிறோம். இது வந்து சின்ன போல்ட்டாக இருக்கும். ஹேண்டில் பாரை எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த ஃபோர்க் இருக்கு இல்லையா, ஃபோர்க் வந்து அப்படி மேலே அப்படி ஹைட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ஹேண்டில் பாருக்குள்ளே வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அடியில் கட்டு ஓகேங்களா, ஹேண்டில் பாருக்குள்ளே ஹோல்ஸ். இந்த ஹோல்ஸ் வந்து இது உள்ளே இன்செர்ட் ஆகிடும். ஸோ இங்கே ஸ்க்ரூ போட்டால் கூட இது வந்து ஹேண்டில் பார் நவராமல் இருக்கிறது சேஃப்டியாக இருக்கும். பட் ஆன்லைனில் கொடுக்குறது பார்த்திங்கன்னா வெறும் இது மட்டும் தான் கொடுக்குறாங்க. இதை வந்து இதில் போட்டு இதை வந்து இதில் போட்டிங்க அப்படின்னா மேலே அப்படியே வச்சு ஃபிட் பண்ணுற மாதிரி தான் ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் புஷ்ஷு இந்த லேத்தில் கொடுத்து கடைஞ்சி எடுத்துருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் புஷ்ஷு நம்ம வந்து இது உள்ளே வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே ஹேண்டில் பார் வைக்கும்போது ஹேண்டில் பார் உள்ள இருக்கிற அந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து இது இன்செர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம போல்ட்டு போட்டு டைட் பண்ணோம்னா ஹேண்டில் பாருக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கும். பட் ஆன்லைனில் வந்து இது மட்டும்தான் கிடைக்கிது. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக செஞ்சுருக்கிறோம். கட் பண்ணி சரி, லைட்டாக இதை வந்து சும்மா லைட்டாக ஒரு க்ரீஸ் அப்ளை பண்ணிவிடுவோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் கொஞ்சம் சும்மா நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த ஹேண்டில் பார் எடுத்து ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஹேண்டில் பார் நவராமல் இருக்கிறதுக்கு இது சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 2 ஹோல்ஸ் வந்து இப்போ இதுக்கு போல்ட் வந்து சைஸ் மாறும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்டது வந்து அதில் இருந்தது வந்து 25 mm போல்ட்டு. ஆனால் இப்போ நம்ம வந்து 50 mm போல்ட்டு போடணும்.
டிவிஎஸோட போல்ட்டு. இதுக்கு வந்து கம்பெனி ஆன்லைனில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போல்ட் கொடுப்பாங்க. ஆனால் நான் வந்து பிளாக் போல்ட்டு போடுறேன். ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறனால வைப்ரேஷனில் லூஸ் ஆகுது அது. அதனால் இந்த பிளாக் போல்ட்டை போடுறேன் நான். பிளாக் போல்ட்டும் லூஸ் ஆகாது. இதுதான் இப்போ வந்து ஹேண்ட்பார் ரைஸரை ஃபிட் பண்ணியாச்சு. இதோட பொசிஷன் எப்படி இருக்குன்றதை நான் உட்காந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் முடிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நல்லா கொஞ்சம் அந்த 1 இன்ச்சோட எஃபெக்ட் நல்லா தெரியுது. ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, நல்லா நிமிர்ந்து உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. 1 இன்ச்சோட எஃபெக்ட் நல்லா தெரியுது. ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, நல்லா இப்போ ஹேண்டில் பார் ரைஸர் ஃபிட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஹேண்டில் பார் ரைஸர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் வந்து சாட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் டீட்டெயில் கொடுக்குறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து daddysen65. இந்த இன்ஸ்டாகிராமுக்கு வந்தீங்கன்னா சாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் இதை செஞ்சு நான் உங்களுக்கு உங்கள் அட்ரஸுக்கே நான் அனுப்பிச்சி விடுவேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.